எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாம எந்த மெத்தட்ல பண்றோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு தாராளமா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் தான் புளிக்காய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஒரு 4-5 துண்டுகள் பெருசா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட கடுகு வச்சிருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் மிளகாய் அப்படியே காம்போடையே உடச்சி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு அடி கனமான கடாய் எடுத்திருக்கோம். இதுல எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்ப விடுறேன். திரும்பவும் நல்லெண்ணெய் விடணும். இதெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் 4 கரண்டி, சட்னி கரண்டியால 4 கரண்டி அளவுக்கு தாராளமா ஒரு 50 ml மேல எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு போட்டுடலாம். அடுத்தது இந்த காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயில தாராளமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல ஆவி அடிக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா தாராளமா கல் உப்பு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கோம். இதே மாதிரி இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு இந்த வெல்லம் இருந்தாதான், அந்த லேசான ஒரு ஸ்வீட் இருந்தாதான் புளிக்காய்ச்சல் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான சாமான்லாம் வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம புளிக்காய்ச்சலுக்கு தேவையான சாமான்லாம் வறுத்துக்க போறோம். ஒரு 10-12 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இது மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 10-12 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ஒரு 6-7 துண்டு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் எடுத்துட்டு இருக்கேன். வெந்தயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 6-7 ஸ்பூன் கிட்ட என்னன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தனியாவும் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதை மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில இந்த பெருங்காயத்தை நல்லா பொரிச்சுக்கலாம். கசக்கவே கசக்காது. வெந்தயம் தான் புளிக்காய்ச்சலுக்கு வாசனையே. மெயினே வெந்தயம் தான். வெந்தயம் இல்லைன்னா அதுல ஒரு பொருளுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். மெயினா வெந்தயம் தான் வாசனையே. நம்ம வத்த குழம்பு பண்ணினா கூட நிறைய பேர் காரக்குழம்பு அப்படின்லாம் சொல்லுவா. வத்த குழம்பு பண்ணினா கூட அதுல வெந்தயம் சேர்த்தாதான் அந்த வெந்தயத்தோட வாசனை தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நமக்கு அந்த வெந்தயமும் தனியாவும் தான் வாசனையே கொடுக்கறது. நல்லா இதை கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டோம். இதுலயே இந்த எண்ணெயில இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். நல்லா அப்படியே படப்படன்னு பொரியும் பாருங்க. சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா தாராளமா 4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ புளி சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வறுத்துக்கலாம். இப்போ வாசனையா நல்லா நமக்கு இந்த மாதிரி பொரிக்கும் போதே நல்லா வாசனை வந்துடும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ இந்த இருக்கிற எண்ணெயே போரும். இதுல இந்த மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா காய வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வறுபட்டுரும். மசியறதும் நல்லா மிக்சியில அரைஞ்சிடும். ரொம்ப எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம். லேசா இருந்தா போறோம். ரொம்ப ஜாஸ்தி விட்டுட்டோம்னா மிக்சியில பிசு பிசுன்னு ஒட்டிட்டு சரியா மசியாது. அதனால லேசா இதுல இருக்கிற ஈரம் போறோம். இப்போ இந்த மிளகாயோட சேர்த்து இந்த தனியாவும் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கணும். அப்பதான் தனியா வாசனையாவும் இருக்கும், தீஞ்சு போகாமலும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு பார்ப்போம்.
இப்போ இந்த மிளகாவும் தனியாவும் நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெந்தயம், பெருங்காயம், மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து புளி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல தாளிச்சு கொட்டாம பருப்பெல்லாம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். முதல்ல கொட்டிட்டோம் அப்படின்னா அடியில ஒட்டிடும். அதனால நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயமும் மிளகாயும் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். வெல்லம் போட்டுடுவோம், உப்பு போட்டுடலாம். இப்போ இது இன்னும் நல்லா சுண்டி கெட்டி ஆகட்டும். அதுக்குள்ள இதை ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வெந்தயம் எப்படி முக்கியமா சொன்னணும் அதே மாதிரி ஒன்னா வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட கருப்பு எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு போட்டு பண்ணும்போது ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எள்ளு அப்படியே படப்படன்னு பொரியட்டும். எள்ளை வறுத்துக்கலாம். இதோட சேர்த்து நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் பண்ணி காமிச்சிருக்கேன். 2-3 மெத்தட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல வந்து எள்ளும் போட்டு மிளகு போட்டு ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கலன்னா பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தடவை மிளகு சேர்க்காம மிளகாய் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி 2-3 விதமா பண்ணலாம். புளிக்காய்ச்சல் நல்லா இருக்கும். இப்போ இந்த எள்ளு நல்லா வறுபடட்டும். இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சாமான் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளையும் போட்டு நல்லா திருப்பிடணும். முதலே எள்ளோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா எள்ளுல இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால முதல்ல இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்ல வந்து மசிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எள்ளையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு புளி வந்து நல்லா கெட்டியா எடுத்து பாருங்க. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிடலாம். மேலெல்லாம் தெரிக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டோம். அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். பாருங்க பொடியை வந்து நல்லா நைஸா பண்ணிட்டோம். இதுல வந்து சேர்த்துடலாம். சரியா இருக்கும். அதுக்கு தக்கனதான் சாமான் போட்டுருக்கேன் கரெக்டா. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து கெட்டியானதுக்கு அப்புறம் கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும். தண்ணியா இருக்கிறச்சே கொதிச்சுது அப்படின்னா தெரிக்காது. அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு போருமா அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சாமி நைவேத்தியத்துக்கு பண்றோம் அப்படின்னா உப்பு வந்து தோராயமா போட்டுக்கலாம். நம்ம வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா புளிக்காய்ச்சல் சாதம் புளிஞ்சாதம் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது உப்பு வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது. அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லா வந்து நல்லா கலந்துட்டோம். கெட்டியாயிடுது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நல்லா கெட்டியாயிடுது. இப்போ அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இந்த பக்கம் வந்து நம்ம சாமான்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். அடுப்புல வந்து நம்ம வறுத்துன்னு அதே பாண்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ விடுறது வந்து நல்லெண்ணெய் விடுறேன். முதல்ல வந்து ரீஃபைண்ட் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி போட்டுட்டேன். இதுல வந்து நல்லெண்ணெய் வந்து நமக்கு ஒரு 50லேருந்து 100 நம்ம பருப்பெல்லாம் நல்லா வறுப்படுற அளவுக்கு இதுல போட்டுக்கலாம். கொட்டுறதுக்கு ஏற்கனவே கடுகுலாம் போட்டாச்சு. இப்பதான் வந்து பருப்பெல்லாம் வறுத்து போட போறோம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சையா கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பும் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில அதை சேர்த்துடலாம். நல்லா வந்து இதை எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமா வந்து உளுத்தம் பருப்பு வறுபட்டுரும். கடலை பருப்பு வந்து கொஞ்சம் அதாவது லேட்டா வறுபடும். அதனால இதுக்கு வந்து வேர்க்கடலையை வந்து பச்சை வேர்க்கடலையா இருந்தா எண்ணெயில முதல்ல பொரிச்சிடணும். பச்சை வேர்க்கடலை இல்லை நம்ம கடையிலேயே வறுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி புடைச்சிட்டு ரெடியா வச்சுக்கலாம். நான் வந்து வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன். இது அப்படியே வந்து இதுல சேர்த்துறேன். இப்போ நமக்கு பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது இல்லையா. இப்போ அடுப்பை வந்து நம்ம நல்லா சிம் பண்ணிட்டு இந்த பச்சை கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து மேலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை தாளிப்பை முதல்ல போட்டோம் அப்படின்னா அடியில அடிக்கடி கலரிட்டே இருக்கணும். அடியில போய் ஒட்டிட்டு செட்டில் ஆயிடும். அதனாலதான் லாஸ்ட்ல தாளிப்பை போடுறது. பாருங்க சூப்பரான அருமையான நல்லா கோவில் பெருமாள் கோவில்ல பண்ற மாதிரியான ஸ்டைல்ல
புளிக்காய்ச்சல் ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பண்டிகை நாட்கள்லயா இருக்கட்டும், நார்மல் டேஸ்ல கூட இந்த மாதிரி பண்ணிட்டு சாதத்துல கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கும்போது நமக்கு 2-3 மாசம் ஆனா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற போது 6 மாசம் ஆனா கூட கெட்டு போகாதனால நிறைய நாளைக்கு வச்சுப்பேன். நமக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஒரு மாசம் அளவுக்கு கூட குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம். ரொம்பவே அருமையான ஒரு பெருமாள் கோவில் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய புளிக்காய்ச்சல் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.